ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு. அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனிடை வழியாகும். இது நாமக்கல் கவிஞர்னு சொல்லக்கூடிய ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் நம்ம தமிழருடைய பண்பாட்டை அருமையாக எடுத்து சொன்ன வரிகள். இப்போ தமிழர்களுக்கு உலக அளவில் ஒரு பெரிய பண்பாடு இருக்குங்க, ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் இருக்குது. அவனுடைய கலாச்சாரத்தில் மிக முக்கியமான ஒன்று விழா கொண்டாடுதல். குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாடு, லங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா மற்றும் மொரிஷியஸ் தீவுகள், இப்படி உலகத்தில் பல நாடுகளில் பரவலாக வாழக்கூடிய நம்ம தமிழின மக்கள் தன்னுடைய பாரம்பரியத்தை போற்றும் விதமாக கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான திருவிழா தான் தைப்பொங்கல்னு சொல்லக்கூடிய பொங்கல் திருவிழா. குறிப்பாக சொல்லப்போனால் உழைப்பால் உயர்ந்த உத்தமர்களாக இருக்கக்கூடிய தமிழர் பெருமக்கள் சூரிய கடவுளுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாவாக கொண்டாடக்கூடிய இந்த விழா தான் பொங்கல் திருவிழா. இது வழக்கமாக ஒவ்வொரு வருஷமும் தமிழில் மார்கழி மாத கடைசி நாளில் தொடங்கி தையில முதல் 3 நாட்கள் வரைக்கும் 4 நாட்கள் விமரிசையாக கொண்டாடக்கூடிய திருவிழா தான் இந்த பொங்கல் திருவிழா. இப்போ பொங்கலுடைய முதல் நாள் பார்த்திங்கன்னா போகி பண்டிகைன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் கடைசி நாள் அந்த போகி பண்டிகையில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தமிழ் பெருமக்கள் எல்லாருமே கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் ஒரு வருஷம் அவங்க பயன்படுத்தின பழைய பொருள்கள் எல்லாம் மீண்டும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த பழைய பொருள்களை எல்லாம் ஒரு பக்கம் அப்புறப்படுத்தி ஊருக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் அதை தீயிட்டு கொளுத்திடுவாங்க. அடுத்தது தன்னுடைய வீட்டை க்ளீனாக சுத்தம் பண்ணிடுவாங்க. நல்ல வெள்ளை அடித்து சுத்தம் பண்ணி வீட்டில் காப்பு கட்டுவாங்க. அதாவது தீய சக்திகள் எதுவும் அண்டாத வண்ணம். அந்த காப்பு கட்டுதல்ன்றது வேறு எதுவும் கிடையாதுங்க. வேப்பிலை, மாயிலை, பூலாப்பூ, ஆவாரம்பூ, இது எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கட்டாக கட்டி வீட்டுடைய கூரையிலும் வீட்டு சுற்றுப்புறத்தில் சொருகுவாங்க. இதை தான் காப்பு கட்டுதல்னு சொல்லுவாங்க. இது வீட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு ஊருக்கும் பொதுவாக காப்பு கட்டுதல் நடக்கும். இதுதான் முதல் நாள்னு சொல்லக்கூடிய போகி. நம்ம தமிழர்களுடைய திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் திருவிழாவில் 2வது நாள் தை 1ஆம் தேதி. நேற்றைக்கு போகி கொண்டாடினாங்க இல்லைங்களா? இன்றைக்கி தை 1ஆம் தேதி தைப்பொங்கல், சூரியன் பொங்கல், இப்படி பல பெயர்கள் இதுக்கு உண்டுங்க. நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய தொழில் விவசாய தொழில். இந்த விவசாய தொழிலுக்கு பெரும்பாலான பங்களிப்பு யாருக்கு இருக்குன்னா சூரிய பகவானுக்கு இருக்குன்னு நம்ம தமிழர்களுடைய நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்து. அப்போது அந்த விவசாய தொழிலுக்கு உதவிகரமாக இருந்த சூரிய பகவானுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த 2வது நாளை வச்சுருக்கிறாங்க. இதை தைப்பொங்கல்னு சொல்லுவோம். இதை எப்படி நம்ம ஆளுங்க கொண்டாடுறாங்கன்னா, தைப்பொங்கல் அன்னைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு தன்னுடைய வீட்டு வாசலில் மண்ணிலேயே ஒரு அடுப்பை தயார் பண்ணி புது பானையை எடுத்து அந்த ஒரு வருஷத்தில் அந்த விவசாயத்தில் நெல் விளைஞ்சாங்க பார்த்தீங்களா, அந்த புது நெல்லால் உருவாக்கப்பட்ட அரிசி அது எல்லாம் போட்டு வெல்லம், சர்க்கரை, இப்படி பல திரவியங்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த புது பானையில் தண்ணி ஊற்றி பொங்க வைப்பாங்க. அது நல்லா பொங்கி வழியும். அப்படி பொங்கி வழியிறது என்ன ஐதீகம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே இருந்த இருள் நீங்கி எல்லாருக்கும் குடும்பத்தில் இந்த பானையில் எப்படி பொங்கல் அப்படியே வழியுதோ, பொங்கி வழியுதோ, அதுபோல் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இன்பமும் செல்வமும் செல்வாக்கும் பொங்கி நிரம்பி வழியணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தில் செய்கிறதா நம்ம தமிழ் முன்னோர்கள் நம்புகிறாங்க. சரி, இந்த நாளில் இந்த பொங்கல் எடுத்ததுக்கப்புறமா பெரிய தலைவாளியை நிலத்தில் வச்சு எல்லா வகையான திரவியங்களும் இப்போ பொங்க வச்ச அந்த சாப்பாடு, மஞ்சள், கரும்பு, இப்படி எல்லா பூஜை பொருட்களை வச்சு குடும்பத்தோட உறவினர்களோடு நின்று அந்த இறைவனை வேண்டி குறிப்பாக சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவித்து எல்லா உயிர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தாங்க அந்த தைப்பொங்கல். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த 2வது நாள். இந்த நாளுடைய கோலாகலம் உலகத்தில் வேறு எந்த பண்டிகைக்குமே கிடையாதுங்க. நம்ம தமிழர்கள் இதில் தலை சிறந்தவங்களாக நிற்கிறாங்கன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. பொங்கலோ பொங்கல் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான முழக்கத்தோட மிக மகிழ்ச்சியாக 2வது நாள் கொண்டாடப்பட்டு அடுத்து 3வது நாளுக்கு இப்போ நாம் வந்திருக்கோம். இந்த நாள் ஒரு முக்கியமான நாளுங்க. நம்ம உழவு தொழிலாக இருக்கட்டும், மற்ற தொழிலாக இருக்கட்டும், நம்ம தமிழர்களுக்கு நிறைய விலங்குகள் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த விலங்குகளில் முக்கியமாக கால்நடைகள் ஒரு தனி இடம் பிடிச்சிருக்கு. அந்த கால்நடைகளுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த 3வது நாளை கொண்டாடுறோம். இதுக்கு மாட்டுப்பொங்கல்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த நாளில் நம்ம தமிழர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் யாரெல்லாம் கால்நடைகள் வச்சுருக்கிறாங்களோ
அது வச்சுருந்தாலும் சரி வைக்காட்டையும் சரிங்க, கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கணும், அவ்வளோதான். அன்னைக்கும் நேற்றைக்கு மாதிரியே புது பானையோட புத்தரிசி போட்டு நல்ல இனிப்பு வகைகள் எல்லாம் சேர்த்து அந்த அடுப்பில் வந்து நல்ல பொங்க வச்சு அந்த பொங்கல் சாதத்தையும் மற்ற பூஜை பொருட்களோட மிகப்பெரிய தலைவாழை போட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாட்டுகளுக்கு வந்து படைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளை இன்னைக்கு ரொம்ப கிராண்டாக டெக்கரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 3வது நாளுடைய ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகள் தான். அதை அழகாக குளிப்பாட்டி கலர் கலராக அந்த கொம்புகளுக்கு பூசி அது உடம்பு முழுக்க நிறைய டிசைன்ஸ் போட்டு அது என்னென்ன அழகுபடுத்தணுமோ அவ்வளவும் அழகுபடுத்தி அதுக்கு அலங்காரங்கள் செஞ்சு சாமிக்கு இந்த பொங்கலை படைத்த பிறகு அந்த படையில் கொண்டு போய் அந்த கால்நடைகள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஊட்டிட்டு அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு உறவினர்களோடு சேர்ந்து அந்த கால்நடைகளெல்லாம் பிடிச்சிட்டு போய் அவங்களுடைய ஊர் நடுக அம்மன் கோயில் மற்ற கோயில்கள் இருக்கும், அந்த கோயில்கள் முன்னால் அந்த கால்நடைகளை நிறுத்தி அந்த கடவுள்கிட்ட வழிபாடு செய்வாங்க. இது நாள் வரைக்கும் எங்கள் உழவு தொழிலுக்கு இந்த விலங்குகள் வந்து எங்களுக்கு உதவிகரமாக இருந்தது. இதுங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல ஆயிலை கொடுக்கணும், நோய் நொடி இல்லாமல் மீண்டும் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் தான் அருளாசி புரியணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிற மாதிரி ஒரு ஐதீகத்தை வச்சுருக்கிறாங்க. சரி, நாம் முன்னையே சொல்லிட்டோம் இந்த கால்நடைகள் தான் இன்றைக்கி ஹீரோஸ்ன்னு. இப்போ இவங்களை சந்தோஷப்படுத்தணுமா இல்லைங்களா? எத்தனை நாளைக்கு தான் அதை நம்ம துன்புறுத்தியே வச்சுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அந்த கதாநாயகர்களை சந்தோஷப்படுத்தணும். அதுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாரும் அவங்களுடைய கால்நடைகளை அலங்காரப்படுத்தி ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரு இடத்துல சேரக்கூடிய ஒரு இடம், அதாவது அதை மண்டுன்னு சொல்லுவாங்க. மண்டு என்றால் நம்ம தமிழில் வந்து மண்டுதல்னு பேர். மண்டுதல்னால் ஒரு இடத்துல சேர்றதுங்க. அந்த மண்டுங்கிற இடத்துல போயிட்டு கால்நடைகள் எல்லாம் சந்தோஷமாக ஓட விடுவாங்க. அது ஓடுறது நமக்கு மகிழ்ச்சி, நாமெல்லாம் மகிழ்ந்து கை தட்டுறது அதுக்கு மகிழ்ச்சி. இப்படி எல்லாருமே பரஸ்பரம் மகிழ்ச்சியை கொண்டாடிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த 3ஆம் நாளான மாட்டுப்பொங்கல் அமைதுங்க. இப்படி 3 நாள் விமர்சையாக கொண்டாடப்பட்ட இந்த பொங்கல் திருநாளில் 4வது நாள் பார்த்திங்கன்னா காணும் பொங்கல்னு பேர் வச்சுருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். இது திருவள்ளுவர் தினம்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த 4வது நாள் காணும் பொங்கல் என்ன செய்வாங்கன்னா உற்றார் உறவினர் எல்லாரும் ஒரு இடத்துல வர வச்சு சந்தோஷமாக அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு போட்டு விருந்து உபசரித்து பண்பாடு கொண்டாடக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் நம்ம தமிழ் முன்னோர்கள் எல்லாம் கிராம தெய்வங்களை வழிபட்டு கிராம தெய்வங்கள் இருக்கக்கூடிய அந்த கோயில் பக்கம் எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்து நம்ம பாரம்பரிய கலையாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு, அதாவது நம்ம தமிழோடைய அடையாளமே ஜல்லிக்கட்டு, எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜல்லிக்கட்டு நடத்துறது, அப்புறம் வீர விளையாட்டுகளாக இருக்கக்கூடிய சில விளையாட்டுகளை நம்ம தமிழ் இளைஞர்கள் வந்து நடத்துறது, பெண்கள் எல்லாம் சாமியை நடுவில் வச்சுக்கிட்டு சுற்றி ரவுண்டு கட்டி இந்த கும்மி அடிப்பாங்க, கும்மி அடிச்சுக்கிட்டு அந்த கொண்டாடுறது, ஆண்கள் ஒரு பக்கம் கோலாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், இப்படி நம்ம தமிழ் பாரம்பரிய கலைகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆலயங்கள் முன்னால் நிகழ்த்தி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷப்படுத்தி கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த காணும் பொங்கல். இன்றைய நாள் பெரும்பாலான இடத்துல என்ன செய்வாங்கன்னா கரிநாளாக கொண்டாடுவாங்க. அதாவது உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் வேணுங்கிறதுக்காக சில அசைவ உணவுகளை தயாரித்து அதை சாப்பிட்டு உற்றார் உறவினர்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்க. இதுதாங்க பொங்கல் திருவிழாவுடைய 4வது நாள், அதாவது காணும் பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நெஞ்ச நெகிழ்ச்சியாக இருக்குது பாருங்களேன். நம்ம தமிழர்கள் எவ்வளோ அழகாக இந்த பொங்கல் திருநாளை பிளான் பண்ணி, அதாவது திட்டமிட்டு திகட்டாத இன்பம் கொடுக்குற மாதிரி இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்கன்னா உண்மையிலேயே நம்ம தமிழர்களாக பிறந்ததுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இல்லைங்களா? ஸோ என்னதான் காலங்கள் மாறினாலும் என்னதான் நாகரிகம் மாறினாலும் நம்முடைய பாரம்பரியமும் நம்முடைய பண்பாடும் கலாச்சாரமும் மாறவே கூடாதுங்க. அப்போது தமிழர்களாகிய நாம் எல்லாருமே நம்ம தமிழர்களையும் தமிழ் பண்பாடையும் போற்றும் விதமாக இனி வரும் காலங்களிலும் இந்த பொங்கல் திருநாளை இன்னும் சிறப்பாக கொண்டாடி உலக அரங்கில் நம்ம தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பெருமை சேர்த்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இதை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நிறைவேற்றணும். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் பெருமக்களுக்கு என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை மீண்டும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பொங்கல். பொங்கலோ பொங்கல். நன்றி.